ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஸ்கூல் போக அடம் பிடிக்கும் மாணவரோடு ஒப்பிட்டு கலாய்த்து பேசியுள்ளார். ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, நான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் போயிட்டாங்க ஐயா, அதனால கண்ணில் தண்ணியா வருது, எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகல அப்படின்னு கேளுங்க. அதுக்கு எனக்கு அதை சொல்றாருன்னா, எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு, அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால அப்பா போகல. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 2023 ஏங்க ஐயா போல? அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுதே நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நிதி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால 2021 நம்ம விட்டுறலாங்க. 2022க்கு போல, 2023க்கு போல, 2024க்கு போல. சோ இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? அம்மா வயிற்று வலி அப்படி. இது திங்கக்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான். ஏன் தம்பி போல? அம்மா முதுகு வலி அப்படின்னு. அடுத்த வாரம் போக மாட்டான். ஏன் போட்ட? நீ பூரி சுட்ட, பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.